நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. பழைய ஏற்பாடு சாபத்தோடு கூட முடிவடைகிறது. புதிய ஏற்பாடு இயேசுவின் பிரசங்கத்தில் ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறது. இயேசு இங்கு பிரசங்கிக்கும் பொழுது யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தின் பார்வையிலே பணத்தை வைத்து, அந்தஸ்தை வைத்து இந்த உலகம் மதிப்பிடுகிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஆவிக்குரிய குணாதிசயங்களை கொண்டு அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று மதிப்பிடுகிறார். அதிலே முதலாவது சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் யாரோடு கூட நிற்கும்? பரலோக தேவன் யாரோடு கூட நிற்பார்? ஆவியில் எளிமை உள்ளவர்களோடு. எளிமையான வாழ்க்கை, எளிமை என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் அதை ஒரு தாழ்வான கீழான நிலையை குறிக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையிலோ இந்த எளிமை, அதுவும் ஆவியில் எளிமை, தேவனுடைய பார்வையிலே உயர்வானதாகவும் அவர்கள் உயர்வுடையவர்களாகவும் அவர்கள் பக்கத்திலே பரலோக ராஜ்யம் நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை நம்புவோம், ஆவி எளிமையோடு கூட இருப்போம். பரலோக ராஜ்யம் நமக்காய் கிரியை செய்யும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.